வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த புத்தமுதிய காணொலிக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளும். இன்னைக்கு நம்ம காதல் தலைப்பு அப்படிங்கிற வரிசையில மேஷராசியை தொடர்ந்து ரிஷபராசியை பத்தி பேசிக்கிறோம். ரிஷபம் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு, சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. ரிஷபத்துல ஒருத்தர் பிறந்துட்டு அவங்களுக்கு காதல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியவே முடியும். 99.99% ரிஷபராசி என்பவர்கள் காதலிப்பார்கள். காதலிப்பவர்களையே மனமுடிக்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. ஆனால் காலப்போக்கில் அந்த காதல் யார் மேல காதலிக்கிறீங்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் முதல் எதிரியாக மாறக்கூடிய யோகமும் உண்டு. இது எப்படின்னா, உங்களுடைய 5ஆம் வீடு, ரிஷபராசிக்கு 5ஆம் வீடு கன்னி, அது காலபுருஷனுக்கு எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால உங்களுடைய காதல் என்பது காலப்போக்கில் காதலிப்பவர்களே எதிரியாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. இந்த வருடம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? யாராவது புதிய நபர் வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 100% புதிய நபர் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான காரணம் ரிஷபத் ராசி இப்போதைக்கு நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்காங்க. புதிய நபர்கள் வர வேண்டும், உங்கள் வாழ்க்கையை மாத்துவாங்க, மகிழ்ச்சி வெள்ளத்துல உங்களை புகுத்துவாங்க, எல்லாம் நடக்கும். அதாவது இந்த காதல்ல 3 நிலைன்னு சொல்லுவாங்க. முதல்ல பட்டாம்பூச்சி நிலை, பட்டர்ஃப்ளை ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேருமே அவங்களுடைய எல்லா விதமான பாசிட்டிவ், எல்லா நல்லதையும் சொல்லிப்பாங்க. லாங் ஃபோன் கால்ஸ், கான்வர்சேஷன் எல்லாம் நடக்கும். லாங்கா டெக்ஸ்ட் பண்றது, நல்லதா பேசுறது, அந்த நினைவுகள்லாம் ஏற்படுத்துறது, சூப்பர் மெமரிஸ், பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் ஏற்படுத்துவாங்க. அது காலப்போக்கில் என்ன, 2ஆம் நிலைன்னு சொல்ற ட்ரையல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது, சோதிக்கக்கூடிய நிலைன்னு. சோதனை நிலையில தான் 99% டைவர்ஸோ, விவாகரத்தோ அல்லது காதல் முறிவுகளோ ஏற்படுது. இந்த நிலையில தான் உண்மையான ஆண் யார், இந்த ஆணுடைய உண்மையான குணங்கள் என்ன, பெண்ணுடைய உண்மையான குணங்கள் என்ன, 2மே டேபிளுக்கு வரும். அப்படி வரும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாகும், பிரிவுகளை சந்திக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் சக்சஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், வெற்றி ஸ்டேஜ்னு நிலைன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல், ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஜோடிகள், எல்லா விதமான புயல், மழை, எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாதான் இங்க வர முடியும். ஆக பல பேர் தோக்கிறதுக்கு காரணம் அவங்க சோதனை நிலையிலேயே தோத்து போயிடுவாங்க. ஆக இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு பட்டாம்பூச்சி நிலை, பட்டர்ஃப்ளை ஸ்டேஜ்னு சொல்லலாம். கண்டிப்பா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அளவில் புதிய நபர்கள் வாழ்க்கையில காதல் மூலியமா, திருமணம் மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உகந்த காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி பொதுவா ரிஷபராசிக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர் இந்த மாதங்கள் திருமணத்திற்கு உகந்த காலங்களா பார்க்கப்படுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல மாதங்கள் இருந்தாலும் இந்த 3 மாதங்கள் ஆரம்பிக்கிறதையோ, திருமணத்தையோ, இல்லை யாரையா காதலை சொல்லல, நீங்க ஒருதலை காதலா இருக்கீங்க, உங்க காதலை வெளிப்படுத்தவோ சிறந்த நேரமாக பார்க்கப்படுது. ஒரு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுல காதல் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா சின்ன வயசுல ஒரு காதல் போயிருக்கும். அதுக்கு மேல சீரியஸான காதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 24-25 வயசுக்கு மேல வந்தால்தான் அது உங்களுக்கு ஸ்திரமா இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காதல் திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலங்கள் 25 வயசுக்கு மேல வரும், அப்போ வந்தா நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கங்க, உங்க ராசிக்கு பல சவால்கள் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்ல ரொம்ப பிடிச்ச என்னுடைய காதலன் கணவனாகவும் மாறியாச்சு, என்னுடைய காதலி மனைவியாகவும் மாறியாச்சு. ஆனா காலப்போக்குல அதே மனைவி, அதே கணவன் ஒரு மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த சவால்களை எப்படி சமாளிக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சுவார்த்தையில தான் அதிகமான தொந்தரவுகள் வரும். பணம் சம்பந்தப்பட்ட செலவு பண்ற விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். ஆடம்பரமா இருக்க நீ அப்படின்னு கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ சொல்லக்கூடிய நிலை வரும். தேவையில்லாதவங்களோட நீ தேவையில்லாததை பேசுற அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஆண்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி எதிரியாக பார்க்கறது, என்ன சொன்னாலும் நம்புறது இல்லை, பொய், நீ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு. சில பேருக்கு ஒரு 10 பொய்ல 8 பொய் இருக்கும், 2 உண்மை இருக்கும்.
இது 8 பொய் சொன்னதுனால அந்த 10யுமே பொய்ன்னு நினைப்பாங்க. அது மனித இயல்பு. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒட்டு மொத்தத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணத்திற்கான சவால்களை தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இல்ல காதலுக்கான சவாலை தீர்க்கக்கூடிய வழிகள் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கும்போது, கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவானோட கோயிலை வந்து போய் பார்க்கறதும், அவருக்கு அபிஷேகம் செய்வதும், அது மட்டும் இல்லாம பல நாட்கள்ல உங்களுக்கு மானசீக குரு என்று அழைக்கக்கூடிய ஏதாவது ராகவேந்திர சுவாமியோ ஷீரடி சாய்பாபாவோ இப்படி அவர்களை வணங்குவதும், சத்யநாராயண பூஜை செய்வதும், வியாழக்கிழமை தோறும் சத்யநாராயண பூஜை செய்வதும் பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்கும். தப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. நிறைய வந்து என்ன சொல்லணும், விதி இப்படிதான் நினைச்சிட்டு போறது ஒரு வழி. ஆனா தியானத்துல ஈடுபடணும். சார் காதல்ல தோத்தவங்க தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ, சில பேருக்கு வந்து நல்ல பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க. சில பேருக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து டிவி பார்க்கறது, படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இப்படி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை முதல் 2-3 மாசத்துல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தியான பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, சந்திரன் உச்சம் தருவதனால மன ஓட்டங்கள், மன எண்ண அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தியான பயிற்சியில் ஈடுபட கண்டிப்பா உங்களுக்கு 100% காதல்ல இருந்து நீங்க வெளியே வரணும். காதல் தோல்வியிலிருந்து நீங்க வெளியே வர முடியும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு அதிகமாக நீண்டிக்கக்கூடிய ஒரு ராசியில ரிஷபராசி முதலில். உங்களோட லவ் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் அது கம்மியா இருக்காது. வருஷத்துக்கு கம்மியா ரிஷபராசி லவ் பண்றதுங்கிறது நடக்காது. சிம்மராசியை சொல்லுங்க, அவங்க வந்து மாச கணக்குல லவ் பண்ணுவாங்க. ஆனா ரிஷபராசி வருஷத்துக்கு கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. வருஷ கணக்கா இருக்கக்கூடிய லவ். அதனால பிரிவு அப்படிங்கிறதுலயும் அதிகமான அழுத்தமும் வலியும் ரணமும் கூட உண்டு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட காதல் லைஃப், லவ் லைஃப்ல எந்த கிரகத்துடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா புதனுடைய பாதிப்பு தான். புதன் பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய காதல் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும்னு சொல்ல முடியும். சூரியனும் புதனும் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்றத வச்சு உங்களோட காதல் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நிறைவேறும், திருமணத்தை நோக்கி தான் போகுது துல்லியமா சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல வச்சு. ஆக கவலையே தேவையில்லை. உங்க காதல் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறது என்பதை துல்லியமாக கணிக்க முடியும். அதே மாதிரி காதல் வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது, யாராவது ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ கல்விக்கான உதவியை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்ய செய்ய உங்களுடைய காதல் வாழ்க்கை உறவுகள்ல மிகப்பெரிய அளவுல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்றீங்க, கண்டிப்பா காதல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி தான் வரணும். அப்ப எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறது. இவன் ஏன் 7 மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னானே, ஏன் 7 மணிக்கு பண்ணல, 8 மணி வரைக்கும் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே, அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. இவையே என்கிட்ட பேசல, இவ வேற ஏதாவது பண்றாளா அப்படின்னு யோசிக்க. இதுவே ஒரு காதல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். அப்படிங்கிறதுனால ஓவர் திங்க ஸ்டாப் பண்ணணும். 2வது, அதிகமா ஓவர் அன்பு வைக்கிறதும் பண்ணக்கூடாது. ஓவர் எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஆபத்துல முடியும். யார் மேலேயுமே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கக்கூடாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இப்ப காதல் தோத்துருச்சு, மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானா நம்புங்க, 500% இருக்கு. வேற எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, காதல் பிரேக்கப் ஆகி திருப்பியும் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம் ரிஷபத்துக்கு 100 500% இருக்கு. உறுதியா சொல்லணும். ஏன்னா காதலுக்கான எல்லா அம்சமும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷபம். உங்களோட திருமண வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா முதல்ல நீங்க வந்து குரு பகவான பிரார்த்தனை செய்யணும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரம் இதை முடிச்சுக்கணும். குரு பகவான்னா உங்க மானசீக குரு. ஷீரடி சாயா, ராகவேந்திர சுவாமியா, ஆஞ்சநேயரா, யாரா வேணா இருக்கலாம், கனகப்பட்டி சித்தரா, யாரா வேணா இருக்கலாம். நீங்க அந்த குருவை பிடிச்சுக்கணும், விடவே கூடாது. அப்ப உங்களுடைய காதல் வாழ்க்கை மறுபடியும் வந்து மலரும். இப்போ ரிஷபராசிக்கு உண்டான காதல் பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம். அதற்கான தீர்வுகளும் பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்த வேறொரு காணொலியில மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.